தமிழ் சொல்லை அகாடமி கரூர் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ல இன்னைக்கு யூனிட் நம்பர் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல டெஸ்ட் நம்பர் 9. இதுல வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேரியன்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் P of capital X equal to small x equal to 1/5 x equal to 1 2 3 4 5 0 otherwise. என்னுடைய வேரியன்ஸ் என்ன? என்னுடைய வேரியன்ஸ் என்னங்க? என்னுடைய வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா ஒன்னாவது क्वेश्चनக்கு வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னங்க? n squared minus 1 divided by 12. வெரி குட். ஒன்னாவது क्वेश्चनக்கான ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் x equal to n square minus 1 divided by 12. இங்க வந்து n equal to 5 னு இருக்கு. அதனால இதனோட ஆன்சர் என்ன வந்துச்சுங்க? 25 minus 1 divided by 12, 24 by 12. So 2ங்கற ஆன்சர் இருந்துச்சு. அப்ப 2ங்கற ஆன்சர்ங்கும்போது B ஆப்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு B ஆப்ஷன். செகண்ட் क्वेश्चनக்குங்க, how many generating function of discrete uniform distribution? இந்த ஃபார்முலா அத போட்டு பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. e power t 1 minus e power nt divided by n into 1 minus e power t. செகண்ட் क्वेश्चनக்கு C ஆப்ஷன். தேர்ட் क्वेश्चनக்குங்க, variance of the Bernoulli distributions with the parameter 1/5 is. சார் அது எப்படிங்க சார் போடுறது? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ல வேரியன்ஸ் என்ன? PQ சார். வெரி குட். தேர்ட் क्वेश्चन, பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ல வேரியன்ஸ்க்கான ஆன்சர் PQ. அது வந்து ஃபார்முலா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய புக்லயே, நம்முடைய புக்னு சொல்லக்கூடியது எதுங்க? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ்சி குப்தா புக்ல நம்முடைய கண்டென்ட் அப்படியே இருக்கும். இது வந்து டிஸ்கிரீட்டுக்கு அடுத்து பெர்னோலிஸ். இந்த பெர்னோலிஸ்ல மீன்கான ஃபார்முலா என்னங்க? வெரி குட். மீன்ங்கிறது என்னங்க? மியூ 1 டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட ஆன்சர் P. வேரியன்ஸ்க்கானது இது ஜெனரலாகவே மியூ ஆர் டேஷுக்கான ஆன்சரே P தான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னங்க? 2 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவீங்க? மியூ 2 டேஷ் மைனஸ் மியூ 1 டேஷுக்கு ஸ்கொயர்டா. சோ இதனோட ஆன்சர் என்னங்க? P minus P squared. So P into 1 minus P. So PQ. இப்போ இதனோட ஆன்சர் PQ. இங்க P உடைய ஆன்சர் என்னன்னு சொல்லி இருக்கோம்? P க்கு என்னன்னு சொல்லி இருந்தாங்க? 1/5. 1/5 னு சொல்லி இருக்கோம். சோ இதனோட ஆன்சர் என்ன வர போகுதுங்க? 1/5 into 4/5. ஏன்னா 1 minus P உடைய ஆன்சர். அப்போ 4/25. 4/25ங்கிறது எந்த ஆப்ஷனா இருக்குங்க? D ஆப்ஷன். அப்ப தேர்ட் क्वेश्चनக்கான ஆப்ஷன் D. அடுத்து fourth question என்னங்க? Moment generating function of Bernoulli distribution is. Moment generating function என்னங்க? Q plus P power T. Yes, very good. Fourth questionக்கு Q plus P power T. இது MGF. அப்ப இதனுடைய ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா Q plus P power T. Fourth questionக்கு B ஆப்ஷன். Fifth questionக்கு 11/64. 176 divided by 1024 வரும்.
இப்படிதானங்க ஆமாங்க Yes, sir. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு 176 டிவைட் பை 1024 வரும். அதை சிம்பிளை பண்ணும்போது 11/64ங்கிற ஆன்சர் வந்திருக்கும். அப்ப இந்த ஆன்சர் என்ன எந்த ஆப்ஷனா இருந்துச்சுங்க? பி பி. ஆப்ஷன் ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இதை உங்களுக்கு சால்வ் பண்ணி தெரியுமில்லங்க? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வச்சு நம்ம போட்டு சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 6th கொஸ்டின். 1/4, sir. வெரி குட். எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுங்களா? 1/4 வந்துச்சா? வந்துச்சு. ஓகே. 6th கொஸ்டினுக்கு 1/4ங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த 1/4 சி ஆப்ஷனா இருந்துச்சு. அடுத்து 7th கொஸ்டினுக்கு எக்ஸ் ஃபாலோஸ். இந்த பி சொன்னோம்னா அது பைனாமியல் மீனிங்ல தான் நம்ம இந்த இடத்துலயே திஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டோம். பீட்டானக்கு இது நினைச்சிடாதீங்க. பீட்டானா பீட்டா 1 பீட்டா 2ன்னு இருக்கும். வெறும் சீன்னு சொன்னா அது காஷி டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். என்னன்னு சொன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒவ்வொன்றுக்கும் அந்த சிம்பிளையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது வரக்கூடியது பேராமீட்டர்ஸ். அந்த பேராமீட்டர்ஸ்க்கான நோட்டேஷன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது என்ன, செகண்ட் வரக்கூடியது என்ன, அது எல்லாமே நம்ம கொஞ்சம் மெமரியில ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து என்ன மீனிங் சொல்றாங்க? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா இது என்ன, இது பி. தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் என்னவா இருக்குங்க? செவன்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? செவன்த் கொஸ்டினுக்கு எப்படிங்க? செவன்த் கொஸ்டினுக்கான ஃபார்முலா என்னங்க? சென்ட்ரல் மொமெண்ட் μ3க்கான ஃபார்முலா என்னங்க? NPQ into Q minus P. NPQ into Q minus P. இதுல பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் 10,1/4 சொன்னோமா? இது n, இது p. இப்போ இதோட ஆன்சர் என்னங்க? 10 into 1/4 into 3/4 into Q minus P. Q எவ்வளவுங்க? 3/4. அப்ப என்னோட ஆன்சர் எவ்வளவுங்க? 1/2 1/2. இப்ப இது கேன்சல் பண்ணும்போது 5. அப்ப 15 divided by 16. 15/16 வந்து ஏ ஆப்ஷனா இருக்கு. இப்ப 7க்கு ஏ ஆப்ஷன். Eighth question again. In binomial distribution, mean 6, standard deviation 2. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா நம்ம எதை கண்டுபிடிச்சு தான் போடணுங்க? வேரியன்ஸ் சொல்லிக்கோ. ஓகே. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வர போகுதுங்க? ஆப்ஷன் பி 6. ஆப்ஷன் பி வந்துருச்சுங்களா? மீன் 4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாரி மீன் வந்து 6. எஸ், மீன் 6. அப்ப which implies variance என்னங்க? 4. இது NP, இது NPQ னு சொல்லிருப்பீங்க. அப்ப Q equal to 4/6. அப்ப 2/3. அப்ப P equal to 1/3. இங்க நமக்கு என்ன கேட்டாங்க? மீன் equal to மோடு, மீடியன், சாரி இங்க வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தானே, சாரி இங்க வந்து இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அப்ப மோடு ஈக்குவல் டு என்னங்க? மோடு ஈக்குவல் டு n plus 1 into p. அப்ப இங்க இதனுடைய ஆன்சர் என்னங்க? இது மீன் np. அப்ப n into 1/3 equal to 6. அப்ப n equal to எவ்வளவுங்க? 18. என்னுடைய வேல்யூ 18. அப்ப இது 18 plus 1 19 into 1/3. இப்ப 6.33 ன்னு வந்திருக்கும். இன்டெகிரல் போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதனுடைய ஆன்சர் என்ன வரப்போகுதுங்க? 6 தான் வரப்போகுது. இந்த 6 தான் வரப்போகுது. மீன் வந்து பிராக்ஷனல்ல இருந்தா மட்டும்தான் என்ன வரப்போகுதுங்க? ஆன்சர் சேஞ்சஸ் ஆக போகுது. மீன் வந்து இன்டிஜரா இருந்துச்சுன்னா
கன்ஃபார்மா மீனே தான் ஆன்சர், மீனே தான் மோடாக இருக்கும். ஏன்னா பி உடைய வேல்யூ என்னதான் வரப்போகுதுங்க, கண்டிப்பா பிராக்ஷனல்ல தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு அதேதான் ஆன்சரா இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணி போட்டுக்கிறது பெஸ்ட். மோடோட ஆன்சர் 6. 6ங்கிறது எத்தனாவது ஆப்ஷனா இருந்துச்சுங்க? டி ஆப்ஷன். ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. அடுத்து 9th क्वेश्चनக்கு, சாரி 8th क्वेश्चन தான் போட்டாச்சா? அடுத்து 9th क्वेश्चनக்கு இங்க அடிஷன் நம்ம கேட்டிருக்கோம். அடிஷன் என்னவா இருக்கும்? ரெண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னுடைய அடிஷன் என்னவா இருக்கும்? அடிஷன் இல்லைங்க சார். நாட்டிய பைனாமியல் வேரியேட். நாட்டிய பைனாமியல் வேரியேட். இது வந்து அடிஷன் வந்து பைனாமியல் வேரியேஷனா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாட்டிய பைனாமியல் வேரியேட். 9th ஒன்னுக்கு டி ஆப்ஷன். ஞாபகம் வச்சுங்க, அவசரப்பட்டு நம்ம ரெண்டே ஆட் பண்ணி போட்டுக்கிட்டா ஆன்சர் தானே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அது கிடையாது. இதுல இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பங்க? n tends to infinity. n tends to infinity ஆகும்போது பைனாமியல் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா மாறிடும். n-க்கு a. 11th क्वेश्चनக்கு the regression relations for the probabilities of binomial distribution. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்லயும் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ங்கிறது என்னன்னா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை டிவைட் பண்ணி எழுதி சொல்லக்கூடியதாங்க. இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ங்கிறது இத கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. இப்ப பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் capital X equal to small x, இதனோட ஆன்சர் என்னங்க? NCX p power x q power n minus x. இதனுடைய ஃபார்முலா. ப்ராபபிலிட்டினுடைய ரெக்கரன்ஸ் ஃபார்முலா வேணும். அப்ப என்னன்னா ரெக்கரன்ஸ் ஃபார்முலாங்கிறது என்னங்க? முன்னாடி உள்ளதை வச்சு அடுத்ததை சொல்லக்கூடியதுதான் ரெக்கரன்ஸ் ஃபார்முலா. இப்ப p ஆஃப் x பிளஸ் 1க்கு என்ன ஃபார்முலா? இப்ப x க்கு பதிலா n பிளஸ் 1ன்னு சொல்லுது. சரி, x க்கு பதிலா x பிளஸ் 1. அப்ப NCX x பிளஸ் 1 p பவர் x பிளஸ் 1 q பவர் n மைனஸ் x மைனஸ் 1. ஏன்னா x க்கு பதிலா x பிளஸ் 1 போடும்போது அந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆயிடுச்சு. இப்ப p ஆஃப் x க்கு என்ன? இப்ப இந்த ஃபார்முலா NCX p பவர் x q பவர் n மைனஸ் x. ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா என்ன ஆகுது? இந்த NCX-னா என்ன? இப்ப இந்த p பவர் x ஒரு p பவர் x கேன்சல். சரி, மாத்தி கேன்சல் பண்ணிட்டேன். இந்த x கேன்சல். q பவர் n மைனஸ் x-உம் இந்த டேர்மும் கேன்சல். அப்ப இது என்ன ஆயிடுதுங்க? அடுத்து NCX இந்த டேர்முக்கு என்னங்க? NCR-னுடைய ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டு r ஃபேக்டோரியல். அப்ப என்னோட ஆன்சர் என்னங்க? n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் x மைனஸ் 1க்கு ஃபேக்டோரியல் இன்டு x பிளஸ் 1க்கு ஃபேக்டோரியலா? இந்த டேர்முக்கு என்ன ஆக போகுது? கீழே n ஃபேக்டோரியல், மேல என்னங்க? n மைனஸ் r ஃபேக்டோரியல் இன்டு r ஃபேக்டோரியல். இது எவ்வளவுங்க? p, இது பை q. அப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆகணும். இப்ப n ஃபேக்டோரியல் கேன்சல். இதுல சாரி, இங்க எக்ஸ்ன்னு போட்டிருக்கணும், எக்ஸுக்கு ஆறுன்னு போட்டேன். ஓகே, இதுல எந்தெந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆக போகுது? இந்த எக்ஸையும் இதுல இருக்கக்கூடியதையும் கேன்சல் பண்ண ஒரு எக்ஸ் பிளஸ் 1 மீதி இருக்குமா? இது என்ன ஆகுதுங்க? இதையும் கேன்சல் பண்ணா எது அதிகம் எது கம்மி? எது அதிகம் எது கம்மிங்க? நியூமரேட்டர் அதிகமா டினாமினேட்டர் அதிகம்? நியூமரேட்டர் அதிகம். இல்ல, நியூமரேட்டர் தான் கம்மி. டினாமினேட்டர் தான் சார் அதிகம். டினாமினேட்டர் தான் அதிகம். n-க்கு பதிலா 6ன்னு கொடுங்க, x-க்கு பதிலா 2ன்னு கொடுங்க. அப்ப என்ன வரும்? இது
4 ஃபேக்டோரியல்னு வரும். இது என்னதான், இது என்ன ஆகுங்க, இது என்ன வருங்க, இது என்னங்க மேடம், 6 மைனஸ் கீழே 3 ஃபேக்டோரியல் தானே இருக்கும். அப்ப நமக்கு எதுதான் மீதி நிக்கும், n மைனஸ் எக்ஸ் தானே மீதி இருக்கும். ஆமாங்க சார். சோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுதுங்க, n மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டு பி பை கியூ. இப்படிதான், இதுதான் இது இதனுடைய ஆன்சர் ஆச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்னன்னு எழுதலாம், அப்ப p ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கிறது என்னன்னா n மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு பி பை கியூ இன்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராபிலிட்டி. இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராபிலிட்டியை இந்த ப்ராபிலிட்டியால மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 1க்கான ப்ராபிலிட்டி கிடைக்குது. இதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபார் த ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ப்ராபிலிட்டி ஃபங்க்ஷனுடைய ரெக்கரன்ஸ் ரிலேஷன் கேட்டா நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, இப்ப இந்த ஆப்ஷன் எதுல இருக்கு, n மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 p பை q q பை p யா, P by p Q, பை sir. q தான். இப்ப எந்த ஆப்ஷன், எல்லாமே p பை q ன்னு தான் கொடுத்திருக்கேன். எந்த ஆப்ஷன் வருதுங்க, Option B and DU. சாரி, ரெண்டும் ஒரே ஆப்ஷனா கொடுத்து வச்சிட்டேன், மாத்தி கொடுத்து வந்திருக்கணும், q பை p அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து வந்திருக்கணும். ஓகே, இதில் b ஆர் d ரெண்டுமே ஒரே ஆப்ஷனா இருந்ததுனால பியும் அதேதான் டியும் அதேதான், சேம் ஆன்சர் இருந்துச்சு. அது 12th क्वेश्चनக்கு throw of die 5 or 6 consider as a success. The standard deviation in 8th throw of your die is 4/3, sir. very good, 4/3. எப்படின்னு தெரியுதுங்களா எல்லாத்துக்குமே, p உடைய வேல்யூ எவ்வளவுங்க, ரெண்டு சான்சஸ் வந்து சக்சஸ். அப்ப 2/6, அப்ப p உடைய வேல்யூ 1/3, அப்ப q உடைய வேல்யூ 2/3. எத்தனை சக்சஸ்லீங்க, எத்தனை த்ரோஸ், 8 த்ரோஸ். அப்ப n உடைய வேல்யூ 8. டுவெல்த் क्वेश्चनக்கு p உடைய வேல்யூ 1 ஏன்னா 2/6, அப்போ 1/3, அப்போ which implies q உடைய வேல்யூ 2/3, n உடைய வேல்யூ 8ன்னு சொன்னோம், 8 ரோஸ். அப்ப வேரியன்ஸ்க்கான ஆன்சர் என்னங்க, npq. அப்ப 8 இன்ட்டு 1/3 இன்ட்டு 2/3, அப்ப எவ்வளவுங்க, 16/9. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் ஆஃப் வேரியன்ஸ், அப்ப 4/3ங்கிற ஆன்சர் இருந்துச்சு. 4/3ங்கிறது எந்த ஆன்சர், சி ஆப்ஷன். அப்ப 12க்கு சி. அடுத்து 13க்கு 2/E, sir. 2/E. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்களா, எல்லாருக்குமே தெரியுமில்லங்க அது. சரி. அது எப்படி 2/E சொல்றது, மீன் என்ன சொல்லி இருக்காங்க இங்க, क्वेश्चन என்ன, இங்க பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் வித் யூனிட் மீன். A Poisson distribution with the unit mean, the mean deviation about the mean. Unit mean சொல்லியாச்சு. அப்ப
the mean deviation about the mean about the mean deviation about the mean போது நமக்கு என்ன ஆக போகுதுங்க யூனிட் மீன் போது lambda equal to 1 அப்ப probability of capital X equal to small x னுடைய ஃபங்க்ஷன் என்னங்க e power minus lambda power x by x factorial for lambda பதிலா 1 so e power minus 1 divided by x factorial என்ன lambda பதிலா 1 1 power x னா என்ன ஆகுங்க 1 தான் வரும் e power minus 1 divided by x factorial அடுத்து நம்ம என்ன கேட்டாங்க mean deviation about the mean deviation about the mean போது என்னங்க expectation of mean deviation about the mean so expectation of x minus about the mean னு சொன்னோம் அப்ப மீனை சப்ட்ராக்ட் பண்ணுங்க மீனோட வேல்யூ என்ன யூனிட் மீன் so x minus 1 இதுக்கான மாடுலஸ் வேல்யூ என்ன இது expectation of x னா என்னங்க இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்கிரீட் so summation அது x னுடைய வேல்யூ எதுல இருந்து தான் மூவ் ஆகும் x equal to 0 1 2 up to infinity so x equal to 0 to infinity என்ன இருக்கு modulus of x minus 1 into property of capital X equal to small x இப்போ இதனோட ஆன்சர் என்ன summation x equal to 0 to infinity modulus of x minus 1 into இதனோட ஆன்சர் என்னங்க e power minus 1 divided by x factorial இப்போ இதனோட ஆன்சர் e power minus 1 into இப்போ summation ஓட வேல்யூ இது இங்க என்ன இருக்குங்க summation x equal to 0 to infinity modulus of x minus 1 divided by x factorial இப்போ x பதிலா 0 னு கொடுங்க e power minus 1 x பதிலா 0 னு கொடுத்தா என்ன ஆகும் என்னோட ஆன்சர் என்ன வர போகுதுங்க 1 ஏன்னா modulus of minus 1 divided by 0 factorial 1 plus x பதிலா 1 னு கொடுத்தா 1 minus 1 0 அடுத்து 2 னு கொடுத்தா எவ்வளவு 1 by 2 factorial plus என்னோட ஆன்சர் என்னங்க 1 by 3 factorial plus etc என்னோட ஆன்சர் என்னங்க நமக்கு என்னோட ஆன்சர் என்னங்க e power x கான ஆன்சர் என்னங்க e power x கான ஆன்சர் என்ன 1 plus x factorial by divided 1 by 1 factorial plus x squared divided by by 2 factorial plus x cube divided by 3 factorial plus etc e power 1 னா என்ன 1 plus 1 by 1 factorial 1 by 2 factorial 1 by 3 factorial plus etc இந்த டேர்ம் கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் உடைய ஆன்சர் தானே இது ஏன்னா 1 by 1 factorial இது அப்ப என்னோட ஆன்சர் என்ன சொல்லலாம் e power minus 1 into e minus 1 னு சொல்லிடவா e minus 1 னு சொல்லலாம் இதனோட ஆன்சர் இந்த கான்செப்ட்ல நாம யோசிக்கும் போது இதனோட ஆன்சர் என்ன வருதுங்க e minus 1ங்கற ஆன்சர் வருதா இதனோட ஆன்சர் என்ன வருதுங்க மேடம் சார் இது டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்க சார் அதுல கூட போடலாம் இல்லைங்க சார் போடலாங்க இந்த மெத்தட்ல இப்படி போட்டோம்னா இதனோட ஆன்சர் வந்து அந்த 2 by e-ங்கற ஆன்சர் வராது ஓகேங்க சார் இப்ப e minus 1 divided by e னு வருது அல்லது 1 minus 1 by e இப்படிதான் ஆன்சர் வந்து நிக்குது கரெக்ட்டுங்களா இத வந்து என்னவா சூஸ் பண்றாங்கன்னா e power minus 1 into 1 plus இந்த 1 by 2 factorial வந்து 1 minus 1 by 2 factorial plus 1 by 2 factorial minus 1 by 3 factorial இந்த மாதிரி பிரிச்சு எழுதி கொண்டு போறாங்க இப்படி எழுதி கொண்டு போகும்போது இதனோட ஆன்சர் வந்து 1 plus 1 னு வந்துடும் ஃபைனலா 1 plus 1 அப்படிங்கிற ஆன்சரா சொல்றாங்க
இது வந்து நம்ம பார்த்தோம்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல பைனாமியல் தியரம், எக்ஸ்போனன்சியல் சீரீஸ், லாகரித்மிக் சீரீஸ் எல்லாம் படிச்ச அந்த பேப்பர்ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். n by n ஃபேக்டோரியல், n by n plus 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கறத பிரிச்சு எழுதும் போது n plus 1 minus 1 divided by n plus 1 factorial is equal to 1 by n factorial minus 1 by n plus 1 factorial. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டு ஆன்சர் போடும்போது இதை 1 plus 1 அப்படின்னு ஆன்சர் போடுறாங்க. அப்ப இதனுடைய ஆன்சர் e power minus 1 2 by e. இப்படிதான் ஆன்சர் நம்ம புக்ல சொல்லியிருக்கோம். பேஜ் நம்பர் 8.40ல இது நம்முடைய புக்ல ஒர்க்கிங் ப்ராப்ளம் இருக்கு. இதனுடைய ஆன்சருமே கிட்டத்தட்ட சேமா தான் வரும். 1 minus 1 by e உடைய ஆன்சரும் அதே தான் இருக்கும். சார் நான் இதை சொல்லேங்க சார். சார் மேடம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் டீவியேஷன் அபவுட் மீனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்லைங்க சார். 2 mu into e power minus lambda power mu divided by mu factorial. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோனே 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சுங்க சார். அதனால சொன்னேங்க சார். ஓகே மேடம், ஓகே. ஓகேங்க சார். அதுலயும் போடலாம் இல்லைங்க சார்? தாராளமா. ஓகேங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த ஃபார்முலாவை. 2 mu e power minus lambda power mu divided by mu factorial. இது வந்து எதற்கான ஃபார்முலாங்க? மீன் டீவியேஷன் அபவுட் மீன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்குங்க சார். இந்த இடத்துல வருது. மீனுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்துடுது. இந்த ஃபார்முலாவில் தூக்கி போடும்போது இப்ப நம்முடைய ஆன்சர் என்னங்க? லாம்டாவுடைய வேல்யூ 1. மியூடைய ஆன்சர் என்னங்க? சரிங்க சார். மீன் ஈக்குவல் டு மியூ தானங்க சார். அப்ப மியூவோட வேல்யூ 1 தானங்க சார். யூனிட் மீன் கொடுத்துருக்காங்கல்ல. பை இது ஓகே ஓகே. மியூ ஈக்குவல் டு 1. ஸோ இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுங்க? 2 into e power minus 1. மீதி எல்லாமே 1ங்கிற ஆன்சர் தான் இருக்கும். ஸோ 2 by e அப்படிங்கிற ஆன்சர் டைரக்டா வந்துடுது. இதை வந்து 8.40ல இந்த அளவுக்கு சுத்தி வளைச்சுதான் ஆன்சர் போட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேம் சொன்ன இந்த ஃபார்முலாவை ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 2 by e. 13க்கு B ஆப்ஷன். 14க்கு the characteristic function of the Poisson distribution is ஆப்ஷன் C சார். ஆப்ஷன் C. அது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா. 15க்குங்க
ஆப்ஷன் ஏங்க சார். ஆப்ஷன் ஏங்க சார். ஏ. மீனும் வேரியன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஆல்ரெடி கிளாஸ்ல ஒரு தடவை இதை நடத்துனீங்க சார். எதுங்க மேடம் இந்த கொஸ்டினேவா? ஆமாங்க சார், எக்ஸாம்பிளுக்காக நடத்துனீங்க சார் இந்த சம். 16 அதுக்கு ஏங்க சார்? ஏ ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நார்மலை பொறுத்த வரைக்கும் அடிஷனும் நார்மல் வேரியேட்டா இருக்கும். அது எப்பங்க அந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. இந்த பாய்சான் வேரியேட்ல இண்டிபெண்டா இருக்கும்போது லாம்டாவுடைய வேல்யூ வரும். ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே வச்சு செக் பண்ணிக்கணும் எப்போதுமே. 16க்கு ஏ ஆப்ஷன். 17க்கு சார் அது எப்படின்னு தெரியலைங்க சார். இது வந்து லாஸ்ட் டைம் ஒரு டிஆர்பில கூட கேட்டிருக்காங்க. 17க்குரிய இதுக்கு பாய்சான் வேரியேட் வித் மீன். இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ஃபங்க்ஷன் என்னங்க? பாய்சானுடைய இது என்னங்க? e power minus lambda மீன். லாம்டா ஈக்குவல் டு 7. லாம்டா ஈக்குவல் டு 7. இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ வேணும். எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power minus 3x வேணும்னு கேட்டிருக்கோம். ஓகே, எக்ஸ்பெக்டேஷனுக்கான ஃபார்முலா என்னங்க? இங்க நம்முடைய வேல்யூ எதுல இருந்து இது வரைக்கும் போக போகுது? எக்ஸ்னுடைய வேல்யூ x ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. ஒரு நிமிஷம் மேம். ஓகே, x ஈக்குவல் டு 0 டு infinity e power minus 3x into property of capital X equal to small x. It is equal to இதனுடைய ஃபார்முலா என்னங்க? capital X equal to small x equal to e power minus lambda lambda power x by x factorial. ஒரு நிமிஷம். இதனுடைய வேல்யூ என்னங்க? இப்போ லாம்டாவுடைய வேல்யூ 7. ஸோ e power minus 7 7 power x by x factorial. ஸோ அப்படின்னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ x equal to 0 to infinity e power minus 3x. இதுவும் ஜெனரலா சொல்ல போனா இதுக்கு வந்து டைரக்டா ஒரு ஃபார்முலாவை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power minus இதை mx ன்னு நினைச்சுக்கோங்க. இது அப்படியே நம்ம சொல்லும்போது summation x equal to 0 to infinity e power minus mx. இது என்னங்க? e power minus lambda lambda power x by x factorial. இந்த இடத்துல by x factorial வரப்போகுது. ஸோ இதை காமனா வெளியில எடுத்துக்கங்க. e power minus lambda. இது என்னங்க? summation x equal to 0 to infinity. இதனுடைய ஆன்சர் என்ன வரப்போகுதுங்க? இந்த x காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா
lambda e power minus m whole power x by x factorial. இதனுடைய இதுக்கான மீனிங் என்ன? நமக்கு என்ன தெரியும்? e power x கான e power x கான ஃபார்முலா என்னன்னு சொல்லுவீங்க? e power x கான ஃபார்முலா என்னன்னு சொல்ல போறீங்க? summation x equal to அல்லது 1 plus 1 by 1 factorial plus x by 1 factorial x squared by 2 factorial 2 factorial plus by 3 factorial plus etc ன்னு சொல்ல போறீங்க. இப்போ x க்கு பதிலா 0 கொடுத்தா என்ன ஆகும்? 1 வரும். 2 கொடுக்கும்போது என்ன ஆகும்? இங்க x க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு. இத வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஜெனரலா எழுதும்போது summation x equal to 0 to infinity x power அல்லது இது again xங்கற மீனிங்ல கொடுக்கணும்னா இது n equal to x power n divided by n factorial னு சொல்லலாமா? இந்த மாதிரியான மீனிங் சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மீனிங் தானே சொல்லியிருப்போம். இதனை e power x னு சொல்ல போறீங்க. அப்ப இதனுடைய சீரிஸ்னுடைய வேல்யூ என்ன? e power lambda e power minus m. கரெக்டா? இதென்ன இதனுடைய ஆன்சர்? e power x க்கு பதிலா இந்த டேர்ம் இருக்கு. into e power minus lambda. அப்ப இது என்னங்க? e power minus lambda plus lambda e power minus m. அப்ப இத புக்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்படின்னு எழுதுவாங்க. இந்த மைனஸ் லாம்டாவை காமனா எடுத்துட்டா இது 1 மைனஸ் இல்ல 1 மைனஸ் e power minus m. ஏன்னா இது மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபார்முலாவை நாம அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை மட்டும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power minus lambda plus lambda e power minus m. இப்போ லாம்டாவுக்கு பதிலா என்ன வேல்யூ இருக்கு? lambda equal to 7, m க்கு பதிலா 3 இருக்கு. ஏன்னா இத -3 ன்னு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப இதனோட ஆன்சர் என்ன? e power expectation of -7 1 minus e power -3ங்களா? இதென்ன அதனோட ஆன்சர்? -m. இது -m. ஏன்னா e power -m தானே நம்ம போட்டு கண்டுபிடிச்சோம். சோ இதனோட ஆன்சர் என்னங்க? அப்ப இதனோட ஆப்ஷன் எது இருக்கு? -7 1 minus e power -3. டி ஆப்ஷனா? டி ஆப்ஷனா? அல்லது இதுலயே கூட நம்ம போட்டு பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்க? e power -7 7 power x by x factorial. இப்போ e power -7 காமனா வெளியில இருந்தது. இது என்ன இருக்க போகுதுங்க? e power -3 7 whole power x by x factorial summation x equal to 0 to infinity. அப்ப இதனோட ஆன்சர் என்னங்க? e power -7 இது எவ்வளவுங்க? e power 7 e power -3. அப்ப இத காமனா எடுத்துக்க வேண்டியதுதான். e power -7 plus 7 e power -3. அப்ப இத சிம்பிளை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆன்சர் தான். ஓகே, நீங்க போட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். அது அந்த ஜெனரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். 17க்கு டி.
அடுத்து 18க்கு in negative binomial distribution mean is negative binomial distributionல mean என்னங்க RQ divided by P. அது எல்லாமே ஃபார்முலா கொஞ்சம் மெமரியில வச்சுக்கணுங்க. நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டு விதமா நம்ம எழுதுவோம், அதையும் கொஞ்சம் நல்லா மெமரியில வச்சுக்கணும். 18க்கு சி. 19க்கு moment generating function of the geometric distribution is Option C. option C, P divided by minus Q e power T. 20க்கு ஆப்ஷன் பிங் சார். எஸ், மீன் மீடியன் மோடு எல்லாமே ஈக்குவல் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும். அப்ப இதுல இருந்து என்னென்ன எழுத போறீங்க? மைனஸ் காமனா வெளியில எடுத்துக்கிட்டா எக்ஸ் மைனஸ் 4x, ஸோ எக்ஸ் மைனஸ் 2ன்னு வரும். அப்ப மீனுடைய வேல்யூ எவ்வளவுங்க? 2. பி ஆப்ஷனா? 20க்கு பி. 21க்குங்க ஏங் சார். 21க்கு ஏ. வெரி குட். அது இல்லாம அந்த பைனாமியல் அந்த ஹைப்பர் ஜியோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னுடைய ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷனை நல்ல மெமரியில வச்சுக்கணுங்க. 22 ஆப்ஷன் பி, செகண்ட் ஆப்ஷன். 23க்கு the generalization of binomial distribution is Option B. multinomial, fourth option. நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு பி மாதிரியே தோணுச்சுங்க. டி ஆப்ஷன். 24க்கு நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன ஆகுங்க? Mean is less than variance. 24க்கு சி, மீன் இஸ் லெஸ் தென் வேரியன்ஸ் ஆக இருக்கும். 25க்கு ஆப்ஷன் ஏங் சார். ஆப்ஷன் ஏ. என்னோட ஃபார்முலா என்னங்க? வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னங்க? Q by P squared. Q by P square. P squared சார். எஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம். 25க்கு ஏ ஆப்ஷன். 26க்கு ஆப்ஷன் பிங் சார். ஆப்ஷன் A. பி. பிங் சார். z equal to 0ன்னு சொன்னா அது ஓகே. இங்க வந்து அது ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டுக்கு ஜெனரலாக சொல்லும்போது என்ன ஆகணும்? x equal to mu தான். 26க்கு பி ஆப்ஷன். 27க்குங்க ஏங் சார். A option. ஏ ஆப்ஷன். lambda tends to infinity. 28க்குங்க சிங் சார். டி. 10:12:15. The point of inflection of the normal curves. சிங் சார். டி ஆப்ஷன் சொல்றேங்க. இன்னும் வேணும்னு கேட்டாங்கனாலும் mu plus or minus 2 sigma, mu plus or minus 3 sigma, அதெல்லாமே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. பட் இதை மட்டும்தான் நிறைய புக்ல எல்லா புக்லயுமே சொல்லக்கூடியது, இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, mu plus or minus sigma இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இதுக்கான mu and sigma உடைய வேல்யூ கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டே கூட உங்களை கேட்கலாம். சிக்மா வேல்யூ என்ன அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடியதும் கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின்ல 29க்கு சி ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 30க்கு the odd order moment about the mean. odd order moment என்ன? 0 ஆயிடும். 0 ஆயிடும். இந்த இடம்
ஈவனுக்கு என்ன ஆகுங்க சிக்மா பவர் 2n இருக்கும் 2n மைனஸ் 1 இல்ல 2n இருக்கும் இதுதானங்க ஈவன் பவர் ஆமாங்க சார். ஈவன் ஆர்டர் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகே 30க்கு சி ஆப்ஷன் ஆட் ஆர்டர் மொமெண்ட்னா 0 31 பீங் சார். B. பி இதனுடைய வேல்யூ என்னங்க இசட்ல சொன்னீங்கன்னா -1 to +1 +1க்கான வேல்யூ 34 13 அதை 2 டைம்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ 68 26 பி ஆப்ஷன் அந்த 2 சிக்மாவுக்கு என்ன வரும் 3 சிக்மாவுக்கு என்ன வரும் அதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும் இது 9544 அது 9976 2 சிக்மா ஆமாங்க சார். அது சாரி 73 இந்த ஆப்ஷன் வரும் அது 5 சிக்மா. 9973 அந்த வேல்யூ ஞாபகத்துல வச்சுக்கோங்க மத்தபடி வந்து பார்த்தோம்னா டேபிள் வேல்யூ கொடுத்தோம்னா தான் மத்ததுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்ல முடியும் இந்த வேல்யூ எல்லாமே நம்ம மெமரியில வச்சுக்கணும் இந்த 1 2 3 இந்த மூணுக்கு வரக்கூடியது மெமரியில வச்சுக்கணும் ஓகே 31க்கு எதுங்க பி ஆப்ஷன் 32க்கு சார் அது கொஞ்சம் தெரியலைங்க சார். சார் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 32 ஓகே தானே 33 தேவையில்ல தானே 33 வேணுமா இல்லைங்க சார் 33க்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னதான் ஆன்சர் சொல்லிட போறீங்க 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்னு சொல்லியாச்சு அப்ப 3 சிக்மா அப்ப அதனோட ஆன்சர் என்னன்னு சொல்லுவீங்க ஆப்ஷன் பி சொல்லுங்க. ஆப்ஷன் 99.73. எஸ் 99.73 சொல்லிடுவீங்க ஓகே இங்க மீன் என்ன சொல்லியிருக்காங்க மீனுடைய வேல்யூ என்னங்க ஃபர்ஸ்ட் மொமெண்ட் about 5 தான் 15 சொல்றாங்க அப்ப மீனுடைய வேல்யூ என்னங்க அப்ப ஒரிஜினலான மீன் என்ன ஆகும் இந்த 15 கூட என்ன பண்ணணும் 5 ஆட் பண்ணிக்கணும் அப்ப மீனுடைய வேல்யூ எவ்வளவுங்க 20 ஒரிஜினல் மீன் எவ்வளவுங்க 20 ஓகே இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் about 5 தான் 15 சொல்றாங்க அப்போ ஒரிஜினலான அந்த மீன் என்ன ஆக போகுது 20 வர போகுது இது வந்து அந்த மொமெண்ட்ஸ் கான்செப்ட்லயே நம்ம இந்த கான்செப்ட் நம்ம சொல்லி இருந்திருப்போம் அடுத்து ஃபோர்த் மொமெண்ட் about இது 20 வந்து எவ்வளவுங்க ஃபோர்த் மொமெண்ட் mu4 dash எதுக்குங்க about 20 இந்த about 20ங்கிறது யாரு மீனா அப்ப இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் 48க்கு ஈக்குவல் 48 equal. இந்த 48ங்கிறது எதுக்கு ஈக்குவல் இந்த mu4 dash-ங்கிறது 3 sigma power 4க்கு ஈக்குவலா 3 sigma power 4க்கு ஈக்குவல் mu4க்கான ஃபார்முலா என்னங்க mu4க்கான ஃபார்முலா என்னங்க mu2n-க்கான ஃபார்முலா என்னங்க 1 3 5 எக்ஸெட்ரா 2n minus 1 into sigma power 2n அப்ப n-க்கு பதிலா 2 னு கொடுத்தா அந்த வேல்யூ வருமா அப்ப 2 னு கொடுத்தா எவ்வளவுங்க 1 into 3 ஏன்னா 2n minus 1 வரைக்கும் மூவ் பண்ணணும் அப்ப 1 into 3 sigma power 4 அப்ப 3 sigma power 4 இதென்ன mu4 ஓட ஆன்சர் ஏன்னா about mean சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க about mean சொன்னா அது என்னங்க சென்ட்ரல் மொமெண்ட் தானே ஹலோ சென்ட்ரல் மொமெண்ட் தானே mu4 ஆமாங்க சார். சென்ட்ரல் மொமெண்ட்னா என்ன about mean வரணும்
இதுதான் என்னாச்சு மீன்ங்கிற வேல்யூ தான் 20. அப்ப இது எது சென்ட்ரல் மொமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 3 சிக்மா பவர் 4 ஈக்குவல் டு 48. அப்ப சிக்மா பவர் 4 ஈக்குவல் டு 16. அப்ப சிக்மா ஈக்குவல் டு எவ்வளவுங்க 2. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 2. அப்ப 32க்கு fourth ஆப்ஷன். ஓகே தானே, புரியுது தானேங்க? மீன் 20 சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி ஒண்ணுமே கிடையாது. இது சரிங்க. 32க்கு fourth ஆப்ஷன். அடுத்து 33 fourth ஆப்ஷன். 34 D option. Enough. One comma. ஆப்ஷன் டி தாங்க சார். D டி தான். சார். D 2 minus 3 தான் வரும். ஏன்னா x minus y தான் சொல்லியிருக்கோம். இப்ப 2 minus 3 -1. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வேரியன்ஸ் என்ன பண்ணணும்? நாங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம். சாரி ஏற்கனவே இதுதான் -1,3 தான் கொடுத்துருக்கணும். ஆப்ஷன் தப்புங்க. கரெக்ட் தானங்க? என்னங்க சார் கரெக்ட் தானங்க சார். மேடம் கரெக்ட் நம்ம சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க மாதிரி என்னதான் கொடுத்துருக்கோம்? என்ன கொடுத்துருக்கணும்? மியூ கமா சிக்மா ஸ்கொயர்டு தானே? எதுங்க சார்? 3 தான் சார் கொடுத்துருக்கணும். 3 தான் கொடுத்துருக்கணும். 5 கொடுத்தது தப்பு தான். ஆமாங்க. அல்லது சி ஆப்ஷன்ல -1 கொடுத்துருக்கணும். கரெக்ட்டுங்களா? 5 கொடுத்தது நானும் தப்பா ஆப்ஷன் போட்டேன். ரைட் பண்ண ஆட் பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. -1,3 தான் ஆன்சர். ஓகே கரெக்ட் தானே சார்? மேகநாதன் சார். சார் கரெக்ட் சார். -1,3 தெரியும் சார். -1,3 கொடுத்திருந்தது தான் அது கரெக்ட். கரெக்ட். இப்ப 34க்கு ஆப்ஷன் இல்ல. என்னுடைய ஆப்ஷன் என்னங்க? n of -1,3ங்கிற ஆன்சர் தான் ஆன்சர். அடுத்து 35க்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்கியூனஸ் என்னங்க? இதுக்கான ஃபார்முலா கொடுத்திருக்குமா? கொடுத்திருக்கீங்க சார். இதுக்கான ஃபார்முலா என்னங்க? q minus p divided by square root of npq. வெரி குட். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? என்ன ஃபார்முலாங்க? Q minus qness equal to q minus p divided by square root of npq அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணா 2/√15ங்கிற ஆன்சர் வந்திருக்கும். இங்க NP ஆட்டோமேட்டிக்கா ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அது இல்லாம வேரியன்ஸ் மீன் இதெல்லாம் கொடுத்திருந்தா என்ன தனியா P தனியா கண்டுபிடிச்சுதான் நம்ம இதை சப்மிட் பண்ண வேண்டியது வரும். இன்னும் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்கலாம். கொடுக்காமலே டைரக்டா NP எல்லாம் கொடுத்ததுனால ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியுது. இப்ப என்னோட ஆன்சர் சி ஆப்ஷன். 35க்கு சி ஆப்ஷன். அடுத்து 36க்கு ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 0.4. யாருக்கான டவுட் இருக்கா? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் போது ஈவனா தான் இருக்கும் போது இதுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்க போகுதுங்க? 20 வேல்யூஸ் இருக்க போகுது. இப்ப 20 divided by 50 அந்த மீனிங் தானே வரப்போகுது கடைசியில பாத்தீங்கன்னா. இப்ப 0.4 தான் ஆன்சரா இருக்க போகுது. 36க்கு பி. 37 the caddices of the normal distribution is. சார் அது கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் உடைய கடசிஸ். கடசிஸ்க்கான ஃபார்முலா என்னங்க? beta 2 minus 3 சார். gamma 2 equal to beta 2 minus 3 சார்.
நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல beta c is equal to beta 2 minus 3 sir. 2 minus 3. இங்க beta 2 உடைய வேல்யூ என்ன? Mu 4 divided by mu 2 squared sir. Beta 2 equal to mu 2n கான ஃபார்முலா என்னங்க? 1 3 5 and etc. sigma power 2n. 2n minus 1 sir. 2n minus 1 வரைக்கும் இதுல வரும். இப்போ இதனோட வேல்யூ என்னங்க? 1 into 3 into sigma power 4 divided by mu 2 னா என்னங்க? sigma power 4. இப்போ இதனோட ஆன்சர் என்ன? 3. இப்போ என்ன ஆன்சருங்க? 3 minus 3. இப்போ ஆன்சர் என்ன? கடைசி என்னங்க? 0. அப்ப 38க்கு என்னதான் ஆன்சர்? சரி, 37க்கு என்னங்க? 0 தானே ஆன்சர் ஆகுது. கடைசியோட ஆன்சர் என்ன வருதுங்க? 0 சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்றதுனால இதோட இது வந்து z equal to 0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சார். ஏன்னா கர்டாசிஸ்ன்றது நெய்தர் சாரி ஃபிளாட்னஸ் ஆர் பீக்கர்னஸ்னு சொல்லுவாங்க சார். ஆமாங்க, ஆமா, அப்போ அந்த மீனிங் தான் நம்ம சொல்லுவோம். டைரக்டா அப்ப 0 கூட வச்சுக்கலாம் சார். தாராளமா. ஓகேங்க சார். க்கு A ஆப்ஷன். 38க்கு coefficient of skewness அதுக்கு என்னதாங்க? சீங் சார். என்னாச்சுங்க சார்? சாரிங்க சார், 0ங்க சார். நான் 0 தானே? இன்னொரு क्वेश्चन சொல்லிட்டேங்க சார். சாரிங்க சார். 37 and 38 ரெண்டுக்குமே என்னதான்? 0 தான். 39க்குங்க சீங் சார். 39க்கு சியா? பாட்டி டூங்க சார். ஆப்ஷன் டி லாஸ்ட் ஒன்னுங்க சார். குட். எப்படின்னு தெரியுதுங்களா? எக்ஸ்க்கு 10. அப்ப 10 ன்னு கொடுத்தா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y தானே? 5 into எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x plus 10. அப்ப 50 plus 10 is 60. 41க்கு D. 42 42க்கு என்னங்க? சி ஆப்ஷன். அது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட் தானே? சரி, சார் ஏதோ ஒரு ஆப்ஷன் போட 40 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, 40 போடாம விட்டாச்சா? 40க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. 40க்கு எதுங்க? லாஸ்ட் ஒன்னுங்க சார். 40க்கு டி. 2 தானே வருது? ஆமாங்க சார். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது க்கு மீன் 50, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3. அப்ப மீன் போது என்ன வேல்யூங்க? குவாட்ரைல் டிவியேஷன் QD கான ஃபார்முலா என்ன? QD கான ஃபார்முலா என்னங்க? Q3 minus sigma. 2/3 sigma சொல்லுங்க. அப்படின்னு டைரக்டா போட்டா வேலை முடிஞ்சு போச்சு.
2/3 into 3. Answer 2. The QD, MD இதெல்லாமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். மீன் டிவியேஷனுக்கான ஃபார்முலா என்னங்க? 4/5 into sigma. 4/5 into Sigma. QD, MD, SD. Standard deviation sigma. இதை வச்சுதான் நீங்க எந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சது? இந்த QD, MD, SD-க்கான ரேஷியோ கண்டுபிடிச்சது. 2/3 is to 4/5 is to 1. இதை வந்து 15 மல்டிப்ளை பண்ணோம்னா LCM எடுத்து கேன்சல் ஆயிடுது. அப்ப 15 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது? இது 10, இது 12, இது 15. இதுதான் அந்த ரேஷியோ வந்தது. 40க்கு எந்த ஆப்ஷனுங்க? டி ஆப்ஷன். இப்போ 40க்கு டி தான், 41க்கு டி தானே? அதுல எதுவும் டவுட் இல்லையில? சார் 41 கொஞ்சம் சொல்லுங்க சார். இங்க மேடம் கேக்குறது 41க்கு ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கான்செப்ட் தானேங்க. இது என்னங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எவ்வளவு? 10. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்னா எவ்வளவுங்க? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 5x plus 10. 5 into expectation of x plus 10. 5 into 10 plus 10. 50 plus 10. கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல? ஓகே தானே மேடம்? கரெக்டிங் சார். நான் இது கேட்கவே இல்லைங்க சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாச்சும் ஃபார்முலா இருக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேங்க சார். சரி. அதாவது ரொம்ப யோசிக்க கூடாது. ஓகேங்க சார். இது வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चनா இருந்திருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க நிறைய கான்செப்ட் யோசிச்சு பார்த்து இருந்திருக்கீங்க. ஆமாங்க சார். நானும் யோசிச்சு பார்த்தேங்க சார். இப்படி ஒன்று நம்ம பார்க்கவே இல்லையா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேங்க சார். ஓகேங்க சார். இந்த கான்செப்ட் இதை வச்சு அப்படியே வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது வந்து வேரியன்ஸுங்களா? அப்ப வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சலாம். அப்ப இந்த क्वेश्चனுக்கு வேரியன்ஸ் கிட்ட இருந்தா என்ன வந்திருக்கும்? இப்ப வேரியன்ஸ் ஆஃப் x எவ்வளவுங்க? 25. a of x ஓகேங்க அப்ப சார். வேரியன்ஸ் ஆஃப் y என்ன வந்திருக்கும்? வேரியன்ஸ் ஆஃப் 5x plus 10 அப்படிங்கும்போது எவ்வளவுங்க? 5 squared into வேரியன்ஸ் ஆஃப் x. அப்ப 25 into இந்த 25. இந்த வேல்யூ 25. இதுக்கு பதிலா ஒரு 6ன்னு இருந்தா உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? 25 into 6ங்கிற ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே தானேங்க? இந்த 25 இருந்தனாலதான் இந்த 25 வந்துச்சு நீ நினைச்சிடாதீங்க. இந்த 5 இருந்தனாலதான் இந்த 25 வந்துச்சு. அப்ப இதுக்கான ஆன்சர் எவ்வளவுங்க? 625. ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் y கேட்டிருந்தா அந்த மாதிரி இந்த இதே கான்செப்டை பேஸ் பண்ணி போட்ட இன்னொரு 41க்கு டி ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல எல்லாருமே? அடுத்து 42க்குங்க the cumulative generating function. 42க்கு தான் முதல்லயே ஒருத்தர் சொன்னீங்க. எந்த ஆப்ஷனுங்க? சிங் சி சார். ஆப்ஷன். 42க்கு சி. அடுத்து 43க்குங்க ஏங்க சார். 43க்கு ஏ. 44 சிங் சார். இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிதானங்க? இது இந்த பாராமீட்டர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்புறமேல அதை வச்சு அந்த பாராமீட்டர்ஸ் வச்சு மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அதெல்லாம் போட்டு பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கான பேர் என்னங்க? ஏ. ஏன்னா 2 பாராமீட்டர்ல வரும்போது ஏ கமா லாம்டா அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். மீன்கான ஃபார்முலா என்னங்க? லாம்டா பை ஏ. வேரியன்ஸுக்கு
lambda by a square. by a square. lambda by a square. அதுல சப்ஸ்டிட் பண்ணி போடும்போது நமக்கு ஆன்சர் எது வந்துச்சுங்க? 5 by 9. சி ஆப்ஷனா? 5 by 3, 5 by 9. 5 by 3, 5 by 9. 44க்கு சி ஆப்ஷன். அடுத்து 45க்குங்க. The gamma distribution is சிமெட்ரிக்குங்களாங்க சார். ஏன்னா Gamma காமா distribution வந்து- டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டென்ஸ் டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ சிமெட்ரிக்கா இருக்கும். அந்த கண்டிஷன் வைக்கும் போதுதான் அது நார்மலா மாறுது. அப்பதான் அது அந்த டிஸ்ட்ரிபியூஷனா மாறுது, சிமெட்ரிக்கா மாறுது. வித் சர்டன் கண்டிஷன்ல தான், ஆல்வேஸ் கிடையாது இல்ல. ஓகேங்க சார். ஆல்வேஸ் இருந்துச்சுன்னா தான் சிமெட்ரிக்னு சொல்ல முடியும். ஆல்வேஸ் கிடையாது, சம் கண்டிஷன்ஸ் போடும்போது உங்களுக்கு அந்த மாதிரி மாறுது. அப்படிங்கும்போது அது சிமெட்ரிக்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு. எதுங்க? காமா டிஸ்ட்ரிபியூஷனுடைய பீட்டா 2 உடைய வேல்யூ என்னங்க? 3 plus 6 by lambda. பீட்டா 2 உடைய வேல்யூ என்னங்க காமா டிஸ்ட்ரிபியூஷன்ல? 3 plus 6 by lambda. அப்படிங்கும்போது இது என்ன கட்டிங்க? 3 பிளஸ்னு வந்துடுச்சு. லாம்டாவுடைய வேல்யூ greater than 0. அப்படிங்கும்போது இது greater than 3 தான் வரப்போகுது. அப்ப greater than 3 போது என்ன ஆகும்? லெப்டோகார்டிக். 45க்கு பீட்டா 2 உடைய வேல்யூ வந்து 3 plus 6 by lambdaங்க. இப்ப இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கு? greater than 3ன்னு இருக்கு. அப்ப இது என்னங்க? லெப்டோகார்டிக். அப்ப இதனுடைய ஆப்ஷன் என்னங்க? 45க்கு பி ஆப்ஷன். 46க்கு 3 by 4ங்க சார். ஆன்சர் எஸ், சிங் ஆன்சர் சார். 3 by 4. 3 by 4. ஏன்னா மீன்கான ஃபார்முலா என்னங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? மியூ. அடுத்து நியூ. மியூ நியூ. Mu. நியூ அல்லது விங்கிற சிம்பிள் மாதிரி இருக்கக்கூடியது, அதை நியூன்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃபார்முலா என்னங்க? மியூ டிவைட் பை நியூ மைனஸ் 1. மியூ டிவைட் பை நியூ மைனஸ் 1. இப்போ மியூ டிவைட் பை நியூ மைனஸ் 1. 3 டிவைட் பை 5 மைனஸ் 1. அப்போ 3 by 4. இப்போ 46க்கு சி ஆப்ஷன். 46க்கான என்னங்க? மியூ 1 டேஷ். இதுதான் மீன். மீனுக்கான ஃபார்முலா மியூ டிவைட் பை நியூ மைனஸ் 1. பீட்டா 2 மியூ கமா நியூ. அப்ப இதனோட வேல்யூ என்னங்க? 3,5ன்னு கொடுத்துருக்கனால 3 by 5 minus 1. 3 by 4ங்கிற ஆப்ஷன். அப்ப இதுக்கான ஆன்சர் சி. அடுத்து 47க்கு என்னங்க? ஹார்மோனிக் மீன். ஹெச்க்கான ஃபார்முலா என்ன? 47க்கு 2 by 9 சார். 2 by 9. h equal லாஸ்ட் to ஒன்னுங்க சார். mu minus 1 divided by Minus 1 by mu plus mu minus 1. இப்ப 2 by 9 இருந்திருக்கும். 2 by 9. ரெண்டுலயுமே வெவ்வேறு விதமான ஃபார்முலா இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பீட்டா 1க்கு ஒரு ஆன்சர் இருக்கும், பீட்டா 2க்கு ஒரு ஆன்சர் இருக்கும். இதுக்கான ஆன்சர் 47க்கு பாத்தீங்கன்னா 2 by 9ங்கிறது 4th ஆப்ஷன் இருக்கு. அடுத்து 48. பீங் சார். சூப்பர். B option. பி ஆப்ஷன். மைனஸ் அவசரப்பட்டு எதை சொல்லிட்டு கூடாது, 0 to infinity போடக்கூடாது. மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டிங் சார். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. எப்போதுமே அந்த லிமிட்ஸ்னுடைய வேல்யூ கொஞ்சம் நல்ல மெமரியில ஞாபகம் வச்சுக்கணும். 48க்கு பி ஆப்ஷன். 49க்கு சிங் சார். சி ஆப்ஷன். e power minus modulus of e. 50க்கு லாஸ்ட் ஒன்னுங்க சார். beta 2 of 1 by 2, 1 by 2. 1 by 2ங்க சார். Very good. எப்படி இருந்துச்சு கொஸ்டின்? கொஞ்சம் ஓரளவு சிம்பிளா தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? இல்ல ஈஸியா தாங்க சார் இருந்துச்சு. ஓரளவுக்கு ரிசல்ட் எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிக்கணும், அதுதான் இங்க மெயினான விஷயம். ரீகால் பண்ணக்கூடிய கெபாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டோம்னா இதுல ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் கொஸ்டின்ஸ் கேட்க போறது இல்லை.
இருக்கக்கூடிய கான்செப்ட் இதுக்குள்ளேயே தான் சுத்தி தான் கேட்க முடியும். கொஞ்சம் இந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே நல்ல மெமரியில வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், எல்லாத்துக்குமே கொஸ்டின் ஈஸியா இருந்திருக்கும். ஓகே.